இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சொல்லி முடியாத ஈவு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் பி டு காட் ஃபார் ஹிஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட், விச் மீன்ஸ் விளக்க முடியாத பரிசு, விளக்க முடியாத, புரிய வைக்க முடியாத பரிசு, சொல்லி முடியாத, அன்அட்டரபிள், வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட். அதுதான் தேவன் மாம்சத்தில் அருளப்பட்ட நாள். எந்த ஒரு பூமியில் எந்த ஒரு அப்பாவும் தான் சொந்த மகனை தான் வச்சுருக்க ஒரு கம்பெனி அந்த வேலைக்காரங்களுக்காக இவர் உங்களுக்காக மறிக்கவும் தயாராக இருப்பார், ஹீ பிலாங்ஸ் டு யூ என்று சொல்லி கொடுக்க மாட்டார். நோ ஃபாதர் கேன் எவர் இமேஜின் கிவிங் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ், டு பி அ சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் ஹோ. ஸோ இதை பார்த்து தீர்க்கதரிசிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு புரியவில்லை, எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக இறங்கி வரப்போகிறார். such a fabulous event. பூமி வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷனாக மாம்ச ரூபம் எடுத்து மனுஷ ரூபம் எடுத்து இறங்கி வந்த நாள். இந்த நாளை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறோம், தேவன் பிறந்த நாள் என்று. ஆனால் அது ஆக்சுவலி இட் இஸ் த டே இன் விச் ஹி டுக் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்லைவ். அடிமையின் ரூபம் எடுத்த நாள். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, பிதாவின் செல்லப்பிள்ளையாக இருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அடிமையின் ரூபம் எடுத்த நாள். மரணபரியந்தம் தன்னை தாழ்த்த வந்த நாள். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை விட்டுவிட்ட நாள். பொற்றள வீதியில் உலாவின அந்த தேவன் புல் தரையில், ஒரு மாட்டு தொழு புல் தரையில் தவள வந்த நாள். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ஸோ சச் அ இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். தேவன் வம்சத்தில் இறங்கி வந்திருக்கார். அப்புறம் எவ்வளவாய் பரலோகத்திலிருந்து பார்த்தா எறும்பு போல் இருக்கிற அற்ப மனிதர்களுக்காக அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ், அவ்வளோ பெரிய பரிசு. இந்த பரிசு வந்து த அல்டிமேட், என்டையர் யூனிவர்ஸ் காஸ்மோஸில் பரிசு கிஃப்ட்னா இதுக்கு மேலே ஒரு கிஃப்ட் கிடையாது. த அல்டிமேட் கிஃப்ட் விச் எவர் கிவன் பை எனி பர்சன் இன் திஸ் ஹோல் காஸ்மோஸ் யூனிவர்ஸ். அல்டிமேட் கிஃப்ட். அதான் இன்டிஸ்கிரைபபிள், சொல்லி முடியாத ஈவு. சர்வவல்லமையுள்ள தேவன் தன்னுடைய மாம்சமாக இறங்கி வந்த நாள். பிசாசின் கிரிகளை அழிக்க முடியாத, சாத்தானா உடைய அதிகாரத்தை உரிக்க முடியாத பேபியாய் தவழ்ந்த நாள். அந்த குழந்தையை பார்த்தே சாத்தான் கலங்கினான். ஐயோ, ஸ்ரீனிவுத்து பிறந்து விட்டாரே, என் தலை நசுக்க போகிறவர் பிறந்து விட்டாரே என்று சொல்லி பயந்தான். அதனால தான் ஏறுவது போன்றவர்கள் மூலமாய் அந்த குழந்தைகளை வெட்டினான் என்று, கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இவன் சஃப்ரேட். அதான் இளங்கிளையை போல அவனுக்கு முன்பாக எறும்புகிற இவன் யார் என்று விதத்தில் வாசிக்கிறோம். கேன் யூ இமேஜின்? சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியினர் அவர் மேலே வந்து அவர் எலும்பி மேலே வராரு, ஒரு ஹீரோ மாதிரி. சாத்தான் அதை பார்த்து கலங்கினான். ஐயோ, என் தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்று. அந்த பிறந்த பேபி ஜீசஸ் சாத்தானுடைய அதிகாரத்தை உரிக்கும்படி பிறந்த ஒரு அவதாரம். ஆகவே தான் அவரை பார்த்து, அதை பார்த்து, இந்த ஈவெண்ட்டை பார்த்து இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட், இவ்வளோ பெரிய ஈவை கொடுத்து விட்டாரே பிதா என்று சொல்லி. ஸோ அடுத்ததாக இந்த இவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இயேசு குறித்து ஒரு வார்த்தை. அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. ஸோ நான் யோசித்து பார்த்தேன், தேவன் நம்மோடு. அதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்லாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி, மாம்சமாய் பிறந்த தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. த கிரேட்டஸ்ட் ரெவலேஷன். இந்த முழு உலகத்தில் எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்கலாம், எத்தனையோ அறிவாளிகள், ஞானிகள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சத்தியம், உண்மை என்ன தெரியுமா? த கிரேட்டஸ்ட் ட்ரூத் இஸ் காட் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளஷ். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த பெரிய மறைக்கப்பட்ட ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தும்? அவன் தான் ஞானி. த கிரேட்டஸ்ட் ட்ரூத் ஆகவே இப்படியாக நான் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு. கிறிஸ்தவங்க தலை நிமித்திக்கொள்ளலாம், இந்த தேவன் எங்களோடு, எங்களுக்காக வந்தார். கிறிஸ்டியன்ஸ் ஷுட் லீட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் லைஃப் பிஃபோர் அதர்ஸ். தேவன் நம்மோடுனா அதுக்கு நான் கிறிஸ்டியன்ஸுக்கு அது புரியணும், மற்றவங்களுக்கு புரியணும். அந்த அளவுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு. ஆண்டவர் கூட இருந்ததாக 2 பேரை கொடுத்து பார்க்கிறோம். அதை சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். இம்மானுவேலாகிய தேவன் உங்களோடு கூட இருந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளையில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் இருந்தால், உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கேப்டனாக இருந்தால், நிச்சயமாக நீங்கள் விருத்தி அடைவீங்க. நான் இருக்கிற இந்த வேலை செய்து கொண்டிருக்க இந்த ஒமான் தேசம், எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். 30 வருஷமாக இருக்காங்க. தேவர் எஸ்டாப்ளிஷ்ட். நான் ஒரு ஆளாக அறிவேன். ஒரு மேசனாக வந்தார். இன்றைக்கி ஒரு பெரிய கான்ட்ராக்டர், பெரிய பெரிய பணக்காரர். ஜஸ்ட் அ மேசன். இன்றைக்கி லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து இன்றைக்கி ஃபுல் கான்ட்ராக்டர் 7 லாங்குவேஜ் பேசுவார். அப்போ வந்து 30 வருஷமாக கர்த்தர் அவரை விருத்தியாக்கி இருக்கிறார். இன்றைக்கி சம்பத்துகள் இருக்குது, ஊரில் சம்பத்துக்கு, ஊர்லேயும் பிஸ்னஸ் இருக்குது.
த லார்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம். இன்னும் சிலர் நான் பார்த்துருக்கேன், அவங்க பெரிய ஐஸ்வர்யவான்கள் கிடையாது, தான் வேலையில் எஸ்டாப்ளிஷாக இருக்காங்க. எவ்வளோ கான்டாக்ட்ஸ், சபைகளை நிறுவியிருக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷாக இருக்காங்க ஊழியத்தில். ஸோ நீங்கள் நாளுக்கு நாள் விருத்திங்கிறது இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்கள் ரேப்போ இன்னும் உங்களுடைய கீர்த்தி, ரேப்போ வித் பீப்புள் அண்ட் கிளையண்ட்ஸ் அண்ட் பாசஸ், இதுதான் விருத்தி. இந்த விருத்தி நீங்கள் விருத்தியே அடையலைன்னா சம்திங் இஸ் ராங். ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை, நான் அப்படியே இருக்கேன் 10 வருஷமாக, எனக்கு எந்த புகழும் இல்லை, எந்த கீர்த்தியில் எல்லைகள் விரிவாகவில்லை அப்படின்னா ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். ஸோ கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், இம்மானுவேலாகிய தேவன் உங்களோடு கூட இருந்தார். நீங்களும் நாளுக்கு நாள், டே பை டே விருத்தி ஆவீங்க. உங்கள் பிள்ளைகளும் விருத்தி ஆவாங்க இன் வாட் எவர் தே டூ. ரெண்டாவதாக இன்னொருத்தரை கொடுத்து பார்க்குறோம். அந்த இம்மானுவேல் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு காரியசித்தி உள்ளவனாக இருந்தான். விச் மீன்ஸ் ஹி வாஸ் கிளவர், ஹி வாஸ் ஸ்மார்ட். காரியசித்தினா ஸ்மார்ட். நீங்கள் தேவ பிள்ளைகள் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட் மீன்ஸ் குயிக் ஆக்ஷன், குயிக் டு லேர்ன், குயிக் டு ஆக்ட் அண்ட் ஃபைண்டிங் த பெஸ்ட், ஃபைண்டிங் தி கேப்ஸ். இதை நீங்கள் இன்றைக்கி கார்பரேட் கம்பெனிஸில் எதிர்பார்க்குறது இந்த ஸ்மார்ட்னஸ், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்துச்சு. அதனால தான் அவன் ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு கவர்னர் ஆனான். நீங்கள் எத்தனையோ ஒரு அந்நிய தேசத்தில் வேறு ஜாதிகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை அதே போல் உயர்த்த வல்லமை உள்ளவர். ஆனால் ஒன்றே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்மஸ் செய்தியாக தான், இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறாரா, என்னோடு இருக்கிறாரா, என் கையை பிடிச்சிட்டு வராரா, என் கூட இருக்கிறாரா, எனக்கு முதல் ப்ரையாரிட்டியாக என்னோடய ராஜாவா, என்னுடைய நாயகனாக இருக்கிறாரா என்று நம்ம பார்க்க வேணும். நீங்கள் அவரை அட்மையர் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது விருத்தி ஆவீங்க, காரியசித்தி உள்ளவங்களாக இருப்பீங்க, வெற்றி அடைவீங்க, உங்கள் எல்லைகள் பெரிதாகும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த சிறிய ஒழியத்தை, இந்த ஆடியோ செர்மன் ஒழித்தை ஆரம்பித்து 2 மாதங்கள் ஆயிடுது. நான் ஆம்பியூட்டேஷன் சர்ஜரி, என் கால் எடுக்கப்பட்டு ஒரு ப்ராஸ்தட்டிக் ஃபிட் பண்ணி மிகுந்த உடைக்கப்பட்டவனாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன ரொம்ப ஏவினார், யூ ஹவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் அநேகர் போடுறாங்க மார்னிங் மெசேஜ், so many sermons are being posted. நான் பிள்ளைதான் நானே கேட்க மாட்டேன், யார் இதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ போடு அப்படின்னார். ஐ நோ வெரி ஃபியூ லிசன்ஸ், பட் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அந்த சொல்லி முடியாத ஈவன் மகிழ்ச்சினால் உங்களை எல்லாரையும் நிரப்புவாராக. ஆமென்.